ஆடி மாதம் முடிவதற்குள் உங்கள் குலதெய்வ கோவிலுக்கு இந்த ஒரு பொருளை தானமாக வாங்கி கொடுத்து விட்டால் போதும். வீட்டில் எல்லாம் இன்பமாக இனிமையாக நடக்கும். அம்மன் மனம் குளிர்ந்து மக்களுக்கு ஆசிகளை வழங்கக்கூடிய காலம் இந்த ஆடி மாதம் என்று கூட சொல்லலாம். குடும்பத்தில் எல்லாம் இனிமையாக நடக்க வேண்டும், எல்லாம் சந்தோஷமாக நடக்க வேண்டும். வீட்டில் சுபகாரிய தடை விலக வேண்டும். வீட்டில் இருப்பவர்களுக்கு ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வருகிறது. மருத்துவ செலவு, மருந்து மாத்திரை சாப்பிடாத நாளே இல்லை. தீராத நோயால் அவதிப்பட்டு வருபவர்கள் கூட இந்த பரிகாரத்தை செய்தால் நிச்சயம் உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் மேம்பாடு இருக்கும். இப்படி பல வகைப்பட்ட பிரச்சனைகளுக்கும் தீர்வு தரக்கூடிய ஒரு தானம் தான் இது. குலதெய்வ கோவிலுக்கு இந்த ஆடி மாதம் முடிவதற்குள் உங்கள் கைகளால் வெல்லம் வாங்கி தானமாக கொடுக்க வேண்டும். அளவு என்பது உங்களுடைய வருமானத்தை பொறுத்தது, உங்களுடைய வசதியை பொறுத்தது. அந்த கோவில் குருக்களிடம் இந்த வெல்லத்தை நீங்கள் தானமாக கொடுக்கலாம். பண வெல்லம், நாட்டு சர்க்கரை அல்லது கட்டி வெல்லம், இப்படி எந்த வகையில் வேண்டும் என்றாலும் நீங்கள் வெல்லத்தை தானம் செய்யலாம். இந்த ஆடி மாத விசேஷத்திற்கு சர்க்கரை பொங்கல்